வாழ்க்கை பாரமாக தோன்றும் போதும், பயப்படுத்தும் சூழ்நிலைகள் வரும்போதும் வேதத்திலிருந்து இந்த வசனத்தை நினைவுபடுத்தி அறிக்கை பண்ணுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். உங்கள் பலமும் உதவியும் உலகத்திலிருந்து வருவதில்லை, அது அதை படைத்த தேவனிடமிருந்து வருகிறது. சங்கீதம் 27:1 மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது, கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர். உங்கள் ஆத்மாவின் பலனே கர்த்தர் தான். நெகேமியா 8:10 வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். கர்த்தரை எப்போதும் மனதில் துதித்து அவரில் மகிழ்ச்சியாயிருங்கள், அதுதான் உங்கள் பலன். தேவன் உங்களிடம் கூறுகிறார், உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். உங்கள் உண்மையான பலனும் உதவியும் இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல, அது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடம் இருந்து வருகிறது. அவருடைய ஆவியால் நிறைந்து செயல்படுங்கள். ஆவியானவருக்கு செவி கொடுக்காமல் சொந்த இஷ்டப்படி செயல்பட்டு ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படி நடந்ததால் தான் பவுலால் சொல்ல முடிந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்கள் நம்பிக்கை, உங்கள் தைரியம், உங்கள் பலன் எல்லாமே அவரிடமிருந்தே வருகிறது. ஆகவே நீங்கள் பலவீனமாக உணரும் போது பிரச்சனைகளையும் உதவும் மனிதரையும் பாராமல் மேலே பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்பவர் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே தாவீதுடன் சேர்ந்து இப்போது அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. தைரியமாக முன்னேறுங்கள். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், உங்களை ஜெயமாக நடத்தி செல்வார். ஆமேன்.